Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இதில் ஒரு பொருள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். இப்போ 3 இடத்துல அது இருக்குது, 4 இடங்களில் அது தேவை. இருப்பு வலதுகை பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40, 60, 50 இதெல்லாம் இருப்புக்கள். தேவைங்கிறது இந்த பக்கம். சென்ற பாடத்தில் நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம். அதாவது இந்த 3 இடங்களில் உள்ள இருப்பு 150, அதை கூட்டினான்னாக்க 4 இடங்களுடைய தேவையை கூட்டினோம் என்றால் 170 வருகிறது. 20, 30, 70, 50, 170 வருது. ஆக தேவை இருப்பை விட அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்மளால் 170 அனுப்ப முடியாது. ஏன்னா கையில் இருக்கிறதே 150 தான். ஸோ வழக்கம் போல் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை சாதாரணமாக சால்வ் பண்ணுவது போல் எக்ஸலில் சால்வ் பண்ணால் முடியாது. ஏன்னா இருப்பு 150, 170 கொடுக்க முடியாது. இந்த முதல் 3 கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன சொல்கிறதுனாக்கா, பொருள் இருக்கும் இடங்களிலிருந்து நாம் அனுப்புவது இருப்பை விட அதிகமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. அடுத்த 4 கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்திங்கன்னா, தேவை 20, 30, 70, 50 எவ்வளவு பொருட்கள் அந்த இடத்துக்கு போய் சேருகின்றன அப்படிங்கிற அளவு தேவையை விடவோ அதிகமாகவோ தேவைக்கு சமமாகவோ இருக்க வேண்டும்னு கடைசி 4 சொல்கிறோம். ஆக இந்த 7 கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நம்ம சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, கையில் இந்த கணக்கை பொறுத்தவரை 150 கையில் இருக்குது, ஆனால் 170 நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக சொல்கிறோம். அது நடக்கும் விஷயம் அல்ல. அதனால் அப்படியே சால்வ் பண்ணோன்னா என்ன ஆகுதுங்கிறத போன பாடத்தில் பார்த்தோம். மறுபடியும் அதை ஒரு தடவை டேட்டா சால்வர் அதை பண்ணி சால்வ் பண்ணோம் என்றால் இந்த சிவப்பு கலர் ஆச்சரியக்குறி வரும். அந்த ஆச்சரியக்குறி வந்த உடனே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, இது ஆன்சர் கொடுக்கல அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். மேலே மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, சால்வர் குட் நாட் ஃபைண்ட் அ ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சால்வர் சொல்லிவிட்டது. ஏன்னா நமக்கே தெரியும், கையில் 150 வைத்து கொண்டு 170 கொடுக்க முடியாதுங்கிறது நமக்கே தெரியும். ஆக நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒரு சாய்ஸ் கையில் 150 தான் இருக்குது, அதனால் 4 பேருக்கு 20, 30, 70, 50 கொடுக்க முடியாது, அதனால் யாருக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ் 150 கையில் இருக்குது, 170 நம்மளால் கொடுக்க முடியாதுங்கிறது தெரியும், ஆனால் இருக்கும் 150 உங்கள் 4 பேருக்கும் கொடுக்க போகிறோம். சமமானு சொல்ல மாட்டோம். ஒருவருக்கோ அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர்களுக்கோ அவர்களுடைய தேவையை நம்மளால் கொடுக்க முடியாது. ஆக இந்த 170 தேவையில் 150 தான் கொடுக்க முடியும். ஒருவரோ ஒருவருக்கு மேற்பட்டவர்களோ அவர்களுக்கு தேவையானதை விட குறைவாக கிடைக்கும். ஆனால் இருக்கும் 150 அனுப்பிவிடுவோம். அதை எவ்வளவு குறைந்த காசு செலவில் அனுப்ப முடியுமோ அதை அனுப்புவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தபோது இந்த ப்ராப்ளம் மாறுகிறது. 150, 170 தேவையாக இருந்தாலும் இருக்கும் 150 கொடுத்து மொத்த தேவையான 170ற்கு பதிலாக 150 கொடுத்து, சிலர் அதில் பாதிக்கப்படுவார்கள். ஒருவர் பாதிக்கப்படலாம், ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படலாம், ஆனால் சிலர் பாதிக்கப்படுவார்கள். மொத்தம் பாதிக்கப்படும் அளவு 20, ஆனால் 150 அனுப்பிச்சுட்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் ப்ராப்ளம் எப்படி மாறுறதுங்கிறத இப்போ கவனிக்கணும். அதை மாற்றத்தை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் ஓகேன்னு போட்டுட்டு இப்போ என்ன போட போகிறோம், இருக்கிற 150 நாம் அனுப்பிவிட வேண்டும். ஆக ஒன்றுமே மிச்சம் இருக்கக்கூடாது. ஆக இந்த இடத்துல 40 இருக்குனாக்கா 40ம் போய்டும், ஈக்குவல் டு போடணும். இங்கேயும் ஈக்குவல் டு போடணும், இங்கேயும் ஈக்குவல் டு போடணும்.
ஆக இந்த 3 இடங்களிலிருந்து 40, 60, 50 கண்டிப்பாக எல்லா பொருட்களும் வெளியே அனுப்பப்பட வேண்டும். 150 பொருட்களும் அனுப்பப்பட வேண்டும். அனுப்பியாச்சுன்னா அவங்க ஏதான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். ஆக சேரும் வந்து 150ஆக மாறிவிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இந்த முதல் 3 ஈக்குவல் டு போட்டதுனால 150 வெளியில் போயிடும். ஆக 150 எங்கே சென்று அடைய வேண்டுமோ அங்கே சென்று அடைந்து விடும். ஆனால் இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட முடியாது. ஏன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டோம் 4லையும் போட்டோம்னாக்க 170 தேவை. ஈக்குவல் டு போட்டோம்னாலும் 170 தேவை. அதனால் என்ன பண்ண போகிறோம், லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டுற போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டோன்னாக்க லெஸ் தேன் ஈக்குவல் டுன்னு போட்டுவிட்டு ஃபில் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஹோமில் போய் ஃபில்லை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிட்டா 4 இடமும் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆகிடும். ஆக 150 வெளியில் போகும், 170 போய் சேராது, 150 தான் போய் சேரும். அதனால் இவருக்கு 20 20க்கு கம்மியாக கிடைக்கும், அவருக்கு 30 30 கம்மியாக கிடைக்கும், 70 70க்கு கம்மியாக கிடைக்கும், 50 அல்லது 50க்கு கம்மியாகவோ கிடைக்கும். ஆனால் மொத்தம் 150 கிடைக்கும். அதை நம்ம இதில் எழுதிட்டோம். இப்போ இதை நம்ம சால்வரில் கொண்டு வரணும். டேட்டா சால்வர் மாடிஃபை பண்ணணும். ஸோ முதல் ஈக்குவேஷன் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டூவில் இருந்தது, அதை ஈக்குவேஷனாக மாற்ற வேண்டும். அதை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி இந்த ட்ராப் டவுனில் ஈக்குவேஷன் போட்டு ஆட் பண்ணால் அது ஈக்குவேஷனாக மாறிவிடும். கேன்சல். ரெண்டாவது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்ததை லெஸ் தேன் ஈக்குவல் டுவாக மாற்ற வேண்டும். அந்த கடைசி 4 இருக்குது பாருங்கள், அது செகண்ட் செட்டுன்னு பேர். அது 4 ஒரே லைனில் காட்டியிருக்கிறோம். அந்த 4ஐயும் லெஸ் தேன் ஈக்குவல் டுவாக மாற்ற வேண்டும். அதை செலக்ட் செய்து தேர்ந்தெடுத்து சேஞ்ச் மாற்றம் அப்படின்னு போட்டுவிட்டு அந்த கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுங்கிறதுல ஒரு ட்ராப் டவுன் பண்ணி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டு ஆட் பண்ணி கேன்சல் பண்ணால் வந்துடும். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னாக்க என்ன ஆகுது பார்க்கலாம். ஸோ சால்வ் பண்ணும்போது சால்வர் ஃபவுண்ட் சொல்யூஷன் வந்துடுது. அந்த சிவப்பு ஆச்சரியக்குறி வரல, ஆல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடுன்னு வந்துடுது. ஸோ இது கரெக்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கு. ஆக 900 காஸ்ட்டில் பண்ணுறது. முதல் 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 40 60 50 வெளியில் போயிருக்கு. 40 60 50 தான் இருக்குது, அது ரைட் சைடில் காமிச்சிருக்கோம். லெஃப்ட் சைடில் அந்த 3ம் வந்து வெளியில் போயிருக்கு. எவ்வளோ வெளியில் போயிருக்கோ அது அங்கே வருது, அது 3ம் வெளியில் போயிருக்கு. தேவை 4 இடங்களில் இருக்குது, 20 30 70 50. அது வந்து கீழே வலது பக்கத்தில் கீழே காமிச்சிருக்கோம். இப்போ கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா 20 30 70 30 முதல் 3 தேவைகள் முழுமையாக நம்மால் சந்திக்க முடியும். அதாவது 20 கேட்டவருக்கு 20 கொடுக்க முடியும், 30 கேட்டவருக்கு 30 கொடுக்குறோம், 70 கேட்டவருக்கு 70 கொடுக்குறோம். ஆனால் கடைசியில் 50 கேட்டவருக்கு மட்டும் 30 தான் கொடுக்க முடியும். அது இங்கே காட்டு. ஆக இந்த 900 ரூபாய் செலவில் இதை 150 பொருட்களையும் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். இப்போ வேறு சில இது நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நம்ம இது பண்ணிட்டோமே, மொத்தம் வந்து உங்களுக்கு 20 தட்டுப்பாடு இருக்குது இல்லையா, அது ஆளுக்கு 5ஆக குறைச்சி பண்ணலாமேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா அது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அந்த ஆளுக்கு 5 குறையும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாக்கா அந்த 20 30 70 50ங்கிறத 15 25 65 45ன்னு போட்டு விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஆனால் அப்படி பண்ணும்போது காஸ்ட் வந்து உங்களுக்கு 900மோ இல்லை 900க்கு மேலேயோ காஸ்ட் வரும். 900க்கு கம்மியாக காஸ்ட் வராது. அந்த மினிமம் காஸ்ட் 900 தான். அதனால் அது வந்துடும். இப்போ உங்களுக்கு இப்போ இது 900 காட்டுது. இப்போ நம்ம ஒரு வாதத்துக்காக ஒரு டிஸ்கஷனுக்காக சரி 20 தானே உங்களுக்கு தட்டுப்பாடு, ஆளுக்கு 5 குறைச்சிட்டா 20 சரியாக போயிடுமேன்னு கேட்டு நம்ம பண்ணினோன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம பார்த்து இந்த 20 15 ஆக்கிட்டு, இந்த 30 25 ஆக்கிட்டு, இதை 65 ஆக்கிட்டு, இதை 45 ஆக்கிட்டோம்னாக்க இது வந்துடும். இப்போ திருப்பி சால்வ் பண்ணி என்ன ஆகுது பார்க்கலாம். சால்வர் ஃபவுண்ட் சொல்யூஷன் எல்லாம் வந்துடுது. போட்டிங்கன்னாக்க 915. ஸோ 900 விட அதிகமாகிடுது. அந்த தட்டுப்பாடை சமமாக பிரித்து நம்ம பண்ணினா 915 ரூபா ஆகிடுறது. சமமாக பிரிக்காமல்
ஒருவருக்கு மேற்பட்டவரோ இதுக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம தட்டுப்பாட்டை பகிர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம பண்ணோம்னாக்கா 90 வரும். அதுக்கு தான் இந்த பழைய நம்பர் வச்சு காமிச்சோம். 20, 30, 70, 50 போட்டு பண்ணோம்னாக்கா திருப்பி அதையே நம்ம சால்வ் பண்ணி காட்டுறோம். 900 வந்துடும் ஆன்சர். ஸோ ஆக இந்த மாதிரி இந்த எக்ஸல் மூலமாகவோ வேறு சில சால்வர்கள், இப்போ நீங்கள் வேறு சில சால்வர்களுக்கு உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம். பைத்தானில் ப்ரோக்ராம் பண்ணி அதன் மூலமாக சால்வ் பண்ணுற திறமை உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த சால்வர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸலில் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை எடுத்துக்கொண்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் எக்ஸல் மூலமாக பண்ண முடியும் என்பதை விரிவாக இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இதே நம்ம ஒரு MBA பாடம் படிக்கும் பொழுதோ இல்லை ஒரு BE படிக்கும்போது ஒரு எலெக்டிவ்லையோ இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் என்கின்ற சப்ஜெக்டை படிக்கும் பொழுது இதே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வரும். அதை கையால் போடுறது எப்படி அப்படின்னு ஒரு பரீட்சைகளில் உங்களுக்கு வினாக்கள் வரும். பரீட்சைகளில் நீங்கள் எழுதும்போது சில நேரங்களில் உங்களுக்கு கையில் கம்ப்யூட்டரோ எக்ஸல் அதெல்லாம் இருக்காது, நீங்கள் விடைத்தாளில் எழுதணும். அப்போ கையில் போடுறது எப்படி அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம் அது. அதனால் இந்த சப்ளை செயின் பாடத்தில் இது வர்றதுனால இந்த கையில் போடுறது எப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பின்னால் வரப்போகும் உதாரணங்களை நம்ம எல்லாம் கையில் போட போகிறதில்ல, நேராக வழக்கமாக பண்ணுற மாதிரி சால்வர் மூலமாகவே எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒரு பாடத்தை மட்டும் நான் கொஞ்சம் விரிவாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை கையில் போடுவது எப்படி அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ அதற்கு நம்ம எக்ஸல்லிருந்து வெளியில் வந்துடுவோம், பவர் பாயிண்ட்டுக்கு செல்வோம். இந்த பவர் பாயிண்ட்டில் நம்ம இருந்தோம். நம்ம போட்ட கணக்கு இந்த கணக்கை தான் நம்ம போட ட்ரை பண்ணோம். 4 6 8 8 6 8 6 7 5 7 6 8 போட்டு இந்த கணக்கை தான் நம்ம முதல்ல ஆரம்பித்து எக்ஸலில் போட்டோம். 920 வந்தது. இதே கையில் போடும்போது எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதை செய்வதற்கு நான் இன்னும் ஒரு பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். 4688 6867 5768 இதை உங்களுக்கு கையில் போட்டு காமிச்சு விட்றேன். இதான் நாம் போட்ட கணக்கு. 4688 6867 5688. அதே வேல்யூஸை ஒரு தடவை செக் பண்ணிடலாம். 4688 6867 5768 அப்படின்னு இருக்குது, அதை மாற்றிடலாம். 5768 5768. இது கையில் போடுறதுனால இந்த கட்டத்தை இப்படி கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அந்த காஸ்ட்டை சின்னதாக மேலே எழுதுறது ஒரு வழக்கம், கன்வென்ஷன் அப்படின்னு பேர். வேற இந்த டேபிளில் கொஞ்சம் நல்ல பெருசாக எழுதியிருந்தோம், இதில் கொஞ்சம் சின்னதாக எழுதி பண்ணுறது ஒரு கன்வென்ஷன். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கிறது 40 60 50, தேவை 20 30 50 50. இது தேவை. இதான் கொடுக்கப்பட்ட கணக்கு. 3 இடத்துல இருக்குது, 40 60 50 இருக்குது. தேவை 20 30 50 50 இருக்குது. மறுபடியும் கணக்கை கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். கீப் தி அனோட்டேஷன். 40 60 50 20 30 50 50. ஸோ அனோட்டேஷன் கரெக்டாக வச்சுட்டு 20 30 50 50 இருக்குது. இப்போது இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட சால்வர் வழியாக பண்ண போகிறதில்ல, கையால் போட்டு பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணுவோம்னாக்கா 3 விதமாக இதை போடுவதை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். அந்த 3 மெத்தடுக்கு ஒரு பேர் இருக்குது.
அதையும் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ முதல்ல இந்த 3 இருப்பு, சப்ளை 150, டிமாண்ட் தேவை 150. ஸோ இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பேர். ஸோ ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்கும்போது போடணும். ப்ராப்ளம் எப்போ பேலன்ஸ்டாக இருக்காது, மொத்த இருப்பு மொத்த தேவை இது ரெண்டும் சமமாக இல்லாத பொழுது ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்காது. அதற்கு அன்பேலன்ஸ்ட் என்று பெயர். பேலன்ஸ் இல்லாத ப்ராப்ளம் என்று பெயர். அன்பேலன்ஸ்ட் ப்ராப்ளத்தில் 2 வகைகள் உண்டு. மொத்தம் சப்ளை மொத்தம் டிமாண்டை விட அதிகம், மொத்தம் டிமாண்ட் மொத்தம் சப்ளையை விட அதிகம். இதெல்லாத்தையும் நம்ம எக்ஸலில் போட்ட போது பார்த்தோம். இப்போ நம்ம பேலன்ஸ்டாக இருக்கிற ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ முதல்ல இந்த பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷன் இல்லாமல் போயிடாது. ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால 150 இருக்குது, 150 தேவை, கொடுக்க முடியும். காஸ்ட் எவ்வளோ வேணால் ஆகலாம், ஆனால் கொடுக்க முடியும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு இடத்த எடுத்துக்கலாம். இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு பேர். இது சாதாரணமாக மேப்பில் பார்த்தீங்கன்னாக்க இந்த டைரெக்ஷன் வந்து ஈஸ்ட்னு பேர், இந்த டைரெக்ஷன் நார்த்து, இந்த டைரெக்ஷன் வெஸ்ட்டு. ஸோ இடது கையில் மேலே இருக்கிறது பேர் நார்த் வெஸ்ட்னு பேர். அதாவது இந்த முதல் கட்டம் நார்த் வெஸ்ட் கட்டம் அப்படின்னு பேர். அதனால் இந்த மெத்தடுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னு பேர். ஸோ இந்த முதல் கட்டத்துக்கு எடுத்துட்டோன்னா அதனுடைய இருப்பு 40, அதனுடைய தேவை 20. அதனால் தேவை 20 முழுவதையும் இதில் மீட் பண்ண முடியும். ஸோ 20ன்னு பெருசாக போட்டுடலாம். 20 மீட் பண்ணிடலாம். 20 மீட் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா இந்த 20 முடிஞ்சு போச்சு. அதுக்காக இப்படி ஒரு கோடு போட்டு இது முடிஞ்சுடுத்து அப்படின்னு காட்டலாம். இப்போ இருப்பு 40ல் நம்ம 20 ஏற்கனவே எடுத்தாச்சு. அதனால் இந்த 40 ஆனது 20ஆக மாறுகிறது. இருக்கிறது 40, எடுத்துக்கொண்டது 20, ஆக பாக்கி மீதம் 40 - 20 = 20. இப்போ திருப்பி நார்த் வெஸ்ட் கார்னர் இடது கை மேல் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ அதுக்கு இந்த இடத்தப்படி பார்த்தீங்கன்னாக்கா இருப்பு 20, தேவை 30. ஆக இருக்கிறது 20 தான், தேவை 30ஆக இருந்தாலும் இருக்கிற 20 தான் கொடுக்க முடியும். ஆகவே இந்த இடத்துல ஒரு 20 போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இருக்கிறதுக்கு மேலே கொடுக்க முடியாது, அதனால 20 தான் கொடுக்க முடியும். அந்த 20 கொடுத்ததால இது முடிஞ்சு போச்சு. அதனால இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். இதுக்கு தேவை 30, ஏற்கனவே 20 கொடுத்தாச்சு. ஆக இன்னும் தேவை 10. இதில் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிறது 110, தேவை 110. எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். தேவை எப்படி 110 ஆச்சு? 10 + 50 + 50 110. திருப்பி நார்த் வெஸ்ட் கார்னர் இடது மேல் இந்த 8 இருக்குது பாருங்கள், அந்த இடம் வருது. இருப்பு 60, தேவை 10. ஆக 10 கொடுத்து முடிச்சுடலாம். இது முடிஞ்சு போச்சு ஃபுல்லாக. இந்த 60ல் 10 எடுத்துன்றதுனால நமக்கு 50. இப்போ பார்த்தீங்கன்னா இருப்பு 100, தேவை 100. திருப்பி நார்த் வெஸ்ட் இடது பக்கம் மேல் இந்த 6 இருக்கிற இடத்துக்கு வருது. இருப்பு 50, தேவை 50. ஆக அப்படியே 50 கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு புதிதாக ஒன்று நடக்கிறது. இந்த 50 முடிஞ்சு போச்சு, இந்த 50 முடிஞ்சு போச்சு. இத்தனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 தான் முடிஞ்சுது, இப்போ 2 முடிஞ்சு போச்சு. திருப்பி இடது பக்கம் மேல்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி கட்டம் தான் வருது. இந்த கடைசி கட்டம் வரும்போது இருப்பு 50, தேவை 50 கரெக்டாக முடிஞ்சு போகிறது. 50 கொடுத்துடலாம். ஆக இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாக்கா கரெக்டாக 150 நம்ம கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். அதையும் நம்ம முதல் தடவை பண்ணுறதுனால கூட்டி பார்த்துக்கலாம். 20 20 40 10 50 50 100 150. ஸோ கொடுத்தாச்சு, சொல்யூஷன் வந்துடுச்சு. என்ன சொல்யூஷன்? முதல்ல இருக்கிற இடத்த 40, முதல் 2 பேருக்கு 20 20 கொடுத்துருங்க. இந்த 60 இருக்கிற இடத்துல 2வது ஆளுக்கு 10ம் 3வது ஆளுக்கு 50ம் கொடுங்க. 3வது இருக்கிற 50 4வது ஆளுக்கு 50 கொடுத்து முடிச்சிருங்க. இதுதான் சொல்யூஷன். இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னாக்க 4 × 20 80, 6 × 20 120, 8 × 10 80,
6 இன்ட்டு 50 300, 8 இன்ட்டு 50 400, கூட்டினீங்கன்னா 0, 8 2 10 8 18, 5 3 8 1 9, 980 ரூபாய் ஆகிறது. இது வந்து ஒரு சொல்யூஷன். இதை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 980 ரூபாய் செலவு செய்வதற்கு நாம் தயாராக இருந்தால் இதை பண்ண முடியும். இதை நம்ம ஏற்கனவே சால்வரில் போட்டுட்டோம். ஏற்கனவே நம்ம சால்வரில் போட்டதுனால நமக்கு தெரியும் 920 பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். சால்வர் நமக்கு சொல்லி கொடுத்துருது. இப்போ நம்ம சால்வரில் போடலைன்னு நினச்சிப்போம். அப்போ நமக்கு தெரியாது. நமக்கு இதுதான் இருக்குது, 980 செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஆனால் இது ஒரு சொல்யூஷன். இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷனாங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. சால்வர் 920 கொடுத்ததுனால் நம்மளால் இப்போ சொல்ல முடியும். சால்வரில் போடாமல் வெறுமனே கையில் இதை மட்டும் பண்ணியிருந்தோன்னா இந்த 980 தான் பெஸ்ட்டாக, சிறந்ததா, அதை விட குறைவான செலவில் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் இல்லை. ஆனால் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டோம். வடமேற்கு திசை, இடது பக்கம் மேல் ஆரம்பித்து அப்படியே போட்டுன்னு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஆனால் காஸ்ட்டை பற்றி நம்ம கவலையே படலை போடும்போது. இப்போ ஒரு 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 வாதத்திற்காக, ஒரு டிஸ்கஷனுக்காக சொல்லணும்னாக்க, இந்த 4 இருக்கிற இடத்துல 100 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அந்த 20 அங்கே போட்டிருப்போம். ஆக இங்கே ரொம்ப செலவு அதிகமாகுதே, இங்கே போடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்ல மேலே என்ன இருக்கோ அதில் போட்டுனே வரணும், அவ்வளோதான். அதனால் இது காஸ்ட்டை பற்றி இது நிறையா யோசிக்காமல் இடத்தை வைத்து கொண்டு வந்ததுனால கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மெத்தடில். ஆனால் ரொம்ப குறைந்த நேரத்தில் நம்மளால் சீக்கிரமாக ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஆக இது ஒரு மெத்தட். இது பேர் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னு பேர். நார்த் வெஸ்ட், நான் சொன்னது போல் நார்த் அப்படிங்கிறது மேல், வெஸ்ட் என்பது இடது பக்கம். ஆக இடது பக்கத்து மேல், நார்த் வெஸ்ட் கார்னர், ஓரம், கார்னர் ரூல் அப்படின்னு பேர் இதுக்கு. இது வந்து இப்படி உங்களுக்கு ஒரு இதை கொடுத்தோம். இது ஒரு முறை. இப்போ இதே ரெண்டாவது முறை பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது முறை அப்படிங்கிறது, அதற்கு நான் இந்த பக்கத்தில் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு இதை பண்ணுறேன். இதை இப்படி மாற்றி விட்டு இந்த இடது பக்கத்தில் இதை வைத்து கொண்டு செய்யலாம். ஆக இதற்காக நான் வந்து இப்போது இதே படத்தை நான் வரைஞ்சிடுறேன் உங்களுக்கு. Four 6 8 8 6 8 6 7 5 7 6 8 40 60 50 20 30 50 50. இப்போ இதே கணக்கை நம்ம இரண்டாவது முறையாக சால்வ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த 4 6 8 8ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பொருளை அனுப்புவதற்கு நமக்கு ஆகும் செலவு, யூனிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஆக நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், எது குறைவான காஸ்ட்டாக இருக்கோ அதை முதல்ல செய்யலாம் அப்படின்றது ஒரு நல்ல எண்ணம், நல்ல சுபாவம், மனித இயல்பு. ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்க எது வந்து குறைந்த எஃபர்ட்டோடையோ குறைந்த செலவோடையோ ஆனால் முழுதாக செய்ய முடியும்னா அதை முதல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. மினிமம் காஸ்ட், எந்த காஸ்ட் குறைவாக இருக்கோ அதை எடுத்துடலாம் அப்படிங்கிறது மினிமம் காஸ்ட். ஆக மினிமம் காஸ்ட் இந்த 12 இதில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த இடம் 4 அதான் மினிமம் காஸ்ட். ஸோ அதை முதல்ல நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருப்பு 40, தேவை 20. ஆக 20 போட்டு முடிச்சுடலாம்.
முடிச்சு இது முடிஞ்சு போயிடும். இந்த 40 வந்து திருப்பி 20ஆக மாறிவிடும். ஆக மீதி இருக்கிற 9 இடங்கள்ல மினிமம் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 6. இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. 3 6ல் எது வேணால் எடுத்துக்கலாம். எல்லாமே மினிமம் காஸ்ட் தான். மீதி இருக்கிற 6ல் எல்லாமே மினிமம் காஸ்ட் தான். ஆக நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த 2வது இருக்கிற 6ஐ எடுத்துக்கொள்ளலாம். எடுக்கும்போது இருப்பு 20, தேவை 30. ஆக 20 போட்டு முடிச்சுடுவோம். இது போயிடும். இது வந்து 10ஆக மாறிவிடும். இப்போ மீதி இருக்கிற 6 இடங்களில் எது குறைந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா 6. இந்த 6 வருது. இந்த இடத்துல இருக்கிற 6 வருது. இருப்பு 60, தேவை 50. ஸோ 50 இங்கே போட்டுடலாம். இது போய்டுறது. இங்கே 10. இப்போ 4 இடங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. 8, 7, 7, 8. அதில் குறைந்தது 7. ஆக நம்ம இந்த 7ஐ எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்த 7ஐ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம மேலே இருக்கிற 7ஐ எடுத்துக்கொண்டால் இருப்பு 10. அதை போட்டு இது முடிச்சுடலாம். இது 40ஆக மாறுகிறது. திருப்பி 7, 8 இருக்கிறதுல 7. ஆக தேவை 10. ஆக இது 40ஆக மாறுகிறது. இந்த 40 இங்கே வந்துடும். இதில் எதுவும் இருக்காது. இது பேர் மினிமம் காஸ்ட் மெத்தட் ஆர் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். சில சமயம் மினிமம்னு சொல்லுவோம், சில சமயம் லீஸ்ட், குறைந்த காஸ்ட் மெத்தட். இப்போ இதையும் 150 கொடுத்துட்டோம். 20, 20, 40, 50, 40, 50, 90, 100, 140, 150. இதுக்கு என்ன செலவாகுதுன்னு பார்க்கலாம். 20 × 4 80, 6 × 20 120, 50 × 6 300, 7 × 10 70, திருப்பி 7 × 10 70, 40 × 8 320. கூட்டினீங்கன்னா 0. 7 2 9, 9 7 16, 18, 26, 2 1 3 3, 6 3 9. ஆக இந்த முறையை பின்பற்றினால் 960ஆக ஆகிறது. கொஞ்சம் குறைகிறது. 980 இருந்தது, இப்போ 960ஆக மாறிவிட்டது. கொஞ்சம் குறைகிறது. இந்த முறையும் நாம் பின்பற்றி செய்யலாம். இப்போ 2 முறைகள் பார்த்தோம். இதில் 2வது முறை வந்து கொஞ்சம் குறையிறது. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எல்லா கணக்குகளுக்குமே அது கொஞ்சம் குறைந்து கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காஸ்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுறோம். இது 2 வகை. 3வது ஒரு முறை இருக்குது. அதுவும் எல்லா பாடங்களிலும் சொல்லி கொடுக்கப்படுவது. அதையும் நம்ம பார்க்கலாம். அந்த 3வது முறை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.